அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 23, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொலை, பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல், பொறுப்பேற்ற பயங்கரவாத அமைப்பு, தமிழகத்தை சேர்ந்த 3 காயம்னு தெரிவிச்சிருக்காங்க. சவுதியிலிருந்து அவசரமாக நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லி காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவிச்சிருக்காரு. உறுதியான நடவடிக்கை தேவைன்னு ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் இரங்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீநகர் விரைந்தார் அமித்ஷான்னு தெரிவிச்சிருக்காங்க. ரயில் ஓட்டுநர்களுக்கு என்ஜினில் கழிப்பறை ஏசி வசதி, தெற்கு ரயில்வே அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரயில் ஓட்டுநர்களுக்கு என்ஜினில் கழிப்பறை ஏசி வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது லோக்கோ பைலட்டுக்கு ஏசி ஃபெசிலிட்டியும் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி, இதுக்கடுத்து வர ட்ரெயினில் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி நான் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றை விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான்னு சொல்லி தெரிந்து வினையாடல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு எடுத்திருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். பேரவையின் விதி 110 கீழ் அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்புன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா. அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி பாரதிதாசன் அவர்கள் பிறந்தநாள், அதிலிருந்து ஒரு வாரத்திற்கு தமிழ் வார விழா அதை கொண்டாடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்கும். IMF கணிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்கும் என்று சர்வதேச நிதி IMF தெரிவித்துள்ளது. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 24-25 ஃபினான்ஷியல் இயரில் 6.5% இருந்தது. 25-26 நிதியாண்டில் 6.2% இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 உயர்நீதிமன்றங்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 வழங்கும் சிறப்பு அதிகாரத்தை உயர்நீதிமன்றங்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்தது. நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் தொடர்பான வழக்குகளில் முழுமையான நீதியை நிலைநாட்டும் வகையில் தேவையான எந்தவொரு உத்தரவையும் வழங்கும் உயர்நீதிமன்றத்துக்கு அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 அதிகாரம் அளித்திருக்கிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.